அதிகாரம் 15. யூதாவின் அழிவு. ஆண்டவர் என்னிடம் கூறியது: மோசேயும் சாமுவேலும் என் முன் வந்து நின்றாலும் என் உள்ளம் இந்த மக்கள் பால் திரும்பாது. என் முன்னிலையிலிருந்து அவர்களை விரட்டிவிடு. அவர்கள் அகன்று போகட்டும். நாங்கள் எங்கே போவோம் என அவர்கள் கேட்டால் நீ அவர்களுக்கு சொல்ல வேண்டியது: ஆண்டவர் கூறுவது இதுவே: சாவுக்குரியோர் சாவர், வாளுக்குரியோர் வாளால் மாழ்வர், பஞ்சத்துக்குரியோர் பஞ்சத்தால் மடிவர், நாடு கடத்தலுக்குரியோர் நாடு கடத்தப்படுவர். ஆண்டவர் கூறுவது: 4 வகையான அழிவின் சக்திகளை அவர்களுக்கு எதிராக அனுப்பப் போகிறேன். கொல்வதற்கு வாளையும், இழுத்து செல்வதற்கு நாய்களையும், விழுங்கி அழிப்பதற்கு வானத்து பறவைகளையும் நிலத்து விலங்குகளையும் அனுப்பப் போகிறேன். அவர்களைக் கண்டு உலகின் அரசுகள் யாவும் திகிலடையும். எசேக்கியாவின் மகனும் யூதாவின் அரசனுமான மனாசே எருசலேமில் செய்தவையே அதற்கு காரணம். எருசலேமே, யாரேனும் உனக்கு இரக்கம் காட்டுவார்களா? உன் நிலை பற்றி வருந்துவார்களா? திரும்பி பார்த்து நலம் விசாரிப்பார்களா? ஆண்டவர் கூறுவது: நீ என்னை புறக்கணித்து விட்டாய், என்னை கைவிட்டு ஓடிவிட்டாய். எனவே உன்னை அழிப்பதற்கு என் கையை உனக்கெதிராய் நீட்டினேன். இரக்கம் காட்டி சலித்து போனேன். நாட்டின் வாயில்களில் நான் அவர்களை முரத்தால் தூற்றி சிதறடித்தேன். தனியாய் அவர்களை தவிக்க விட்டேன். என் மக்களை அழித்து விட்டேன். ஏனெனில் அவர்கள் தங்கள் தீய வழியிலிருந்து திரும்பவில்லை. அவர்களுடைய கைம்பெண்களை கடற்கரை மணலை விட மிகுதியாக்கினேன். இளம் வீரர்களின் அன்னைக்கெதிராய் கொலைஞனை பட்டப்பகலில் கூட்டி வந்தேன். அவள் திடீரென துயரம் திகிலும் அடைய செய்தேன். 7 வரை பெற்றவள் சோர்வுற்றாள், மூச்சு திணறினாள். அவளது வாழ்வில் நாள் முடியும் முன்னே கதிரவன் மறைந்து விட்டான். அவள் வெட்கி நாணமுற்றாள். எஞ்சி இருப்போரை அவர்களுடைய எதிரிகளின் முன் வாளுக்கு இரையாக்குவேன் என்கிறார் ஆண்டவர். எரேமியா மீண்டும் முறையிடுதல். நாடெங்கும் சண்டை சச்சரவுக்கு காரணமாயிருக்கும்படி என்னை பெற்றெடுத்த என் தாயே, ஐயோ எனக்கு கேடு! நான் கடன் கொடுக்கவும் இல்லை, கடன் வாங்கவும் இல்லை. எனினும் எல்லாரும் என்னை சபிக்கிறார்கள். ஆண்டவரே, நான் உமக்கு நன்கு பணி செய்துள்ளேன். எதிரிகள் இடையூறும் துன்பமும் அடைந்த நேரத்தில் நான் அவர்களுக்காக உம்மிடம் மன்றாடி உள்ளேன். வடக்கிலிருந்து வரும் இரும்பையும் வெண்கலத்தையும் யாரால் உடைக்க முடியும்? நாடெங்கும் செய்யப்படும் அனைத்து பாவங்களுக்கும் ஈடாக உன் செல்வங்களையும் கருவூலங்களையும் இலவச கொள்ளைப் பொருளாக கையளிப்பேன். முன்பின் தெரியாத ஒரு நாட்டில் எதிரிகளுக்கு உங்களை அடிபணிய செய்வேன். ஏனெனில் என்னில் கோபக்கனல் மூண்டுள்ளது. அது உங்களுக்கு எதிராக கொழுந்துவிட்டு எரியும். ஆண்டவரே, உமக்கு எல்லாம் தெரியும். நீர் என்னை அறிவீர். என்னை நினைவு கூரும். எனக்கு உதவி அருளும். என்னை துன்புறுத்துவோரை என் பொருட்டு பழிவாங்கும். நீர் பொறுமையுள்ளவர். என்னை தள்ளிவிடாதேயும். பொருட்டு நான் வசைமொழிகளுக்கு ஆளாகிறேன் என்பதை நினைவில் கொள்ளும். நான் சொற்களை கண்டடைந்தேன், அவற்றை உட்கொண்டேன். சொற்கள் எனக்கு மகிழ்ச்சி தந்தன, என் உள்ளத்திற்கு உவகை அளித்தன. ஏனெனில் படைகளின் கடவுளாகிய ஆண்டவரே, பெயரே எனக்கு வழங்கலாயிற்று. களியாட்ட கூட்டங்களில் அமர்ந்து நான் மகிழ்ச்சி கொண்டாடவில்லை. கை என்மேல் இருந்ததால் நான் தனியனாயிருந்தேன். சினத்தால் நீர் என்னை நிரப்பியிருந்தீர். எனக்கு ஏன் தீராத வேதனை? குணமாக்கா கொடிய காயம். எனக்கு நீர் கானல் நீரெனவும் ஏமாற்றும் ஓடை எனவும் ஆகிவிட்டீரோ? எனவே ஆண்டவர் கூறுவது இதுவே: நீ திரும்பி வந்தால் உன்னை நான் முன்னைய நிலைக்கு திரும்ப கொண்டு வருவேன். என் முன்னிலையில் நீ நிலைத்து நிற்பாய். பயனில நீக்கி பயனுள்ள பேசின் நீ என் வாய் போலிருப்பாய். அவர்களும் உன்னிடம் திரும்பி வருவார்கள். நீ அவர்களிடம் திரும்ப வேண்டாம்.
நான் உன்னை இம்மக்கள் முன் வலிமை வாய்ந்த வெண்கல சுவராக்குவேன். அவர்கள் உனக்கெதிராய் போராடுவார்கள், ஆனால் உன்மேல் வெற்றி கொள்ள மாட்டார்கள். ஏனெனில் உன்னை மீட்கவும் விடுவிக்கவும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். தீயோரின் கையினின்று நான் உன்னை விடுவிப்பேன், முரடரின் பிடியிலிருந்து உன்னை மீட்பேன்.